இந்த மாதிரியான அவமானங்களை இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஏற்படுத்தி எங்க அப்பா கூட வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். அப்ப நம்ம சின்ன பிள்ளை காதெல்லாம் குத்துல சும்மா பாவாடை சட்டை மட்டும் கூட்டு போயிட்டாரு. அப்பா பஸ்ல சொந்தக்காரங்க இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீட்டுல இருக்கிறோம். எல்லாம் சாப்பிடுறாங்க. நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு யாரும் சொல்லவே இல்லை. திருப்பி எங்க அப்பா அந்த வீட்டுல வந்து ரோட்ல டீ கிடந்துச்சு. அந்த டீ கடைக்கு தூக்கிட்டு வந்து டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்து திருப்பி அந்த வீட்டுக்கு போறாரு. திருப்பி நைட்டு என்ன பண்ணாரு, எங்க தாத்தா ஒரு வயசானவர் அவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு வச்சு போறாங்க. மறுநாள் காலையில திருவிழா முடிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. எல்லாருமே வந்து கார் வச்சு கூட்டு போய் பஸ் ஏற்றி விட்டாங்க. எங்க அப்பா மட்டும் சைக்கிள்ல என்ன உட்கார வச்சுட்டு வந்து சைக்கிள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற ஒரு பூ கடையா இருக்கும் நினைக்கிறேன். அந்த கடையில சாவி கொடுத்து என் தம்பி வராங்க. அப்பா வச்சுட்டு பாப்பேன் அவங்க ஒரு சைக்கிள் கொடுத்துரு. அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் நிக்கிறேன் வாசல்ல. சின்ன பிள்ளை நான் ஓடுறேன். அந்த கார்ல தொட்டு பாக்குறேன். அந்த காலத்து கார் மாரி எல்லாம் ஏறி உட்காராங்க. நானும் எங்க அப்பா நிக்கிறேன். அப்பா எல்லாம் யாரும் மனக்குள்ள போயிட்டாரு. நினைக்கிறோம் நாங்களும் பஸ் ஸ்டாப் தான் போறோம். பஸ் ஏறி வீட்டுல தான் வரணும். யாருமே வந்து நீங்க வாங்க யாருமே அதுல இருந்து ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். எல்லாருமே நம்ம வந்து சமமா பார்க்கணும். பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் நான் இது வரைக்கும் யாரையும் அப்படி பார்த்தது கிடையாது. இனிமேலும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத அப்படியே இமேஜினேஷன் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பா வந்து அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுறத பார்க்குற ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவான்னு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா யாருமே நம்ம அப்பாவை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் பொண்ணுங்க எல்லாம் யோசிக்கிறது. அப்பா இல்லை அம்மாவும் சரி யாருமே எதுவும் சொல்லக்கூடாது தான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவை அந்த பொண்ணு முன்னாடியே அப்படி பண்ணும்போது இவ்வளோ வயசாயும் அவங்க அதை மறக்கலைன்னா அவங்க வந்து அந்த விஷயத்த எவ்வளோ மனசில் ஆழமாக பதிஞ்சு இருக்கு அவங்க மனசுக்குள்ளே அப்படின்னு தான் தோணுது. ஸோ உண்மையாக யாருமே அந்த மாதிரி பார்க்காதீங்க. அப்படியே பார்த்துருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் யாருக்கு அது மாதிரி பண்ணீங்களோ அவங்க கிட்ட சின்னதாக ஒரு சாரி கேட்டுருங்க. நீங்கள் போய் தான் கேட்கணும் இல்லை, மனசார கேட்டுருங்க போதும். இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நானுமே இது வரைக்கும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று கற்றுக்கிறேன். இதனால் அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஹை லெவலில் இருக்காங்கள அதே ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது வரைக்குமே தெரியாது தான். யோசிச்சு பாருங்கள், எல்லா மனுஷங்களும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோனாலே அதெல்லாம் பண்ண மாட்டோம்.